சுக துக்கம், மகிழ்ச்சி இகழ்ச்சி, இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, இது மாதிரி இந்த டபுளாக வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் யாருன்னா துளாராசிக்காரங்க. அது மாதிரி வாழ்க்கையே எதிர்மறையாக இப்படியா அப்படியா இப்படியே நடந்து கொண்டு இருக்கிறது துளாராசிக்கு. ஒவ்வொரு நாளுமே இன்றைக்கி நல்லா இருக்குமா, பார்ப்போம், நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, இப்போ ஒரு விஷயம் வேணும், அது கிடைக்குமா கிடைக்காதா, இந்த டபுள் கேள்வி உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஐ போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, பெரிய அரசியல் ஞானியாக இருந்தாலும் சரி, இது வேறு வழியே கிடையாது. துளாராசி இந்த டபுள் டைமில் போய்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட துளாராசிக்காரங்க எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கணும், யார்கிட்ட கவனமாக இருக்கணும், ஒரு நண்பனாக உங்ககிட்ட நான் பேசுகிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாராலையும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும். உங்களுக்கு எத்தனையோ நண்பர்கள் இருப்பாங்க. இந்த ஒளிமயமான எதிர்காலம் டுடே சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களுக்கு இதன் மூலியமாக நிறைய நன்மைகள் நடக்கும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். காரணம், ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம அவங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்லிட்டு வரோம். இது ஒரு தொடராக வரும். இது முதல்ல உங்களுக்கு யார்கிட்ட எப்படி எப்படி கவனமாக இருக்கணும், அங்கேருந்து எப்படி இந்த கிரகங்களை அணுகுமுறை பண்ணணும், அடுத்தடுத்து உங்களுடைய அதிர்ஷ்ட விஷயத்தை பற்றிலாம் பேச போகிறோம். உள்ள வருவோமா? துளாராசி அன்பர்களே, எந்த இடத்துல நமக்கு மைனஸ் வருது, இதுதான் முதல்ல பார்க்கணும். யாரெல்லாம் நமக்கு மைனஸாக இருக்காங்க, யாரால் நமக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது, இதை நம்ம முதல்ல பார்க்கணும். துளாராசிக்கு முதல்ல கடகராசியால் தர்ம சங்கடம். கடகம் எங்கே இருக்கோ அங்கே துளாராசிக்கு தர்ம சங்கடம். அது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, மேனேஜராக இருந்தாலும் சரி, நம்ம எதிர்பார்க்குறது கிடைக்காது. ரொம்ப நம்பக்கூடிய ராசியாக கடகம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கும்பராசியாலேயும் மகர ராசியாலேயும் மன சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். கும்பராசியாலேயும் மகர ராசியாலேயும் நல்லா கவனிக்கணும். துளாராசிக்கு யார் யாரெல்லாம் சிரமன்றதை சொல்லிட்டு வரேன். கும்பராசி மகர ராசி இந்த துளாராசிக்காரர்களுக்கு தர்ம சங்கட நிலைகள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த துளாராசிக்கு விருச்சிக ராசியால் உறக்கம் இல்லாமல் போயிடும். ரொம்ப விருச்சிக ராசியை போய் பார்த்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். நம்ம சிரிக்கிறதும் அலறதும் சிந்திக்கிறதும் விருச்சிக ராசியால் மட்டுமே அப்படின்னு நிலைமை கொண்டு வரும். சரி, யார் தாங்க எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, ப்ளீஸ் அதை எங்களுக்கு சொல்லிவிடுங்க. எதிர்ப்பே சொல்கிறீங்க நீங்கள் சப்போர்ட்டிங்க எனக்கு சொல்லுங்கள். மீனராசி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் மீனராசிக்கிட்ட என்ன ஒரு மைனஸ் இருக்கும்னா, உங்களுக்கு யார் தலைமை, நீயா நானா, அதில் நமக்கு ஒரு போட்டி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா துளாராசிக்கு மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த ராசியெலாம் மிக யோகத்தை கொடுக்கும். தனுசு ராசி மிக யோகத்தை கொடுக்கும். நம்ம சொல் பேச்சை கேட்காத ஒரு ராசி இருக்குது, நமக்கு அகேன்ஸ்டாகவே இருக்கும், விருப்பாகவே இருக்கும். கன்னி ராசி துளாராசிக்கு ஒரு எதிர்ப்பாகவே இருக்கும். அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி ராசிக்காரவங்க உங்கள் வீட்டில் இருந்தாலும், உங்கள் மேனேஜராக இருந்தாலும், உங்களுடைய பார்ட்னராக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு தான் இருக்கணும். ஒரு பயம் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, பயம் இருக்கும். இதுதான் இப்போ நீங்கள் எல்லோரும் கரெக்டாக கொண்டு வரணும். சிம்ம ராசிக்காரவங்ககிட்டையும் கவனமாக இருக்கணும். சிம்ம ராசியை கண்டால் நமக்கு பிடிக்காது, இது ஏதோ ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இப்படி தான் துளாராசியோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட துளாராசியில் சூரிய பகவான் நீசமாக இருக்கார். நல்லா கவனிங்க, சூரியன் நீசமாயிட்டதுனால இதுதான் இப்போ நான் முதல்ல சொன்னேன், இந்த ரெட்டிப்பு நிலை நல்லதா கெட்டதா, மகிழ்ச்சியா இன்பமா துன்பமா, இப்படியே மாறி மாறி இருக்குங்க. என்னன்னு கேட்டால், இந்த சூரியன் நீசமானதுனால நம்ம என்ன தான் ஒரு பெரிய பர்ஃபெக்டாக கரெக்டாக ஒர்க்கை பண்ணாலும் கூட நமக்கு புகழ் கிடைக்க மாட்டேங்குது. உண்மையா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரோ தட்டி பறிச்சுட்டு போயிடுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறோம், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதனால் நமக்கு பேர் கிடைக்க மாட்டேங்குது, புகழ் கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி நம்மளை யாராச்சும் பாராட்டாங்கன்னா நாளைக்கு சைலண்ட் ஆகிடுறாங்க, புரிஞ்சிக்கவே முடியல இந்த உலகத்தை. இப்படி இந்த சூரியன் சில மன உடைச்சல்களை ஏற்படுத்தும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? காலத்துக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் துளாராசி புகழ், பேர், கௌரவத்தை விரும்ப முடியும். இந்த நேரம் கரெக்டாக இருக்கா, அதை விரும்புங்க. தொடர்ந்து அதை பற்றி யோசிக்காதீங்க. உங்கள் கௌரவம் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம், விலகி இருங்க. அது நல்லது, விலகி இருங்க. சந்திரன் உங்களுக்கு பகை, மனசு சந்தோஷமே இருக்காது. துளாராசிக்கு மனசு சந்தோஷமே இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் 12 ராசியில் உதவி பண்ணுறதுல மொதல் ராசி யாருன்னா துளாராசி மட்டும்தான். எத்தனை மணிக்கு உதவி கேட்டாலும் நடக்கும், பாகுபாடு இல்லாமல் கிடைக்கும். எதிரிங்க கிட்ட கூட நண்பனாக இருக்கக்கூடியவங்க. ஆனால் மனசு சந்தோஷமாக இருக்குமான்னு கேட்டால், அவன் திருப்தி அடைகிறானோ இல்லையோ, நம்ம மனசு சோகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம திங்கக்கிழமை சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். பௌர்ணமியில் சந்திர வழிபாடு பண்ணுங்கள், ஒரு மாற்றம் ஏற்படும். நவகிரகத்தில் சந்திரன் இருப்பார். முடிஞ்சால் திங்களூர் போயிட்டு வாங்க, ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும்.
அடுத்தது அங்காரகன், அவர் நட்பு பெற்றிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் நினச்சா பூமி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வில் பவர், உங்களால் மட்டும்தான் பூமி யோகத்தை பெற முடியும். உங்கள் வீட்டில் துளாராசிக்காரங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக இடம் பூமியில் வாங்கிடுவாங்க. டெஃபினெட்லி வாங்குவாங்க. வெறித்தனமாக வாங்குவாங்க. கடனாவது எதை வந்தாலும் பார்த்துப்பாங்க. கடனே சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கும். ஏன்னா நிர்பந்தமாக ஆகும் கடன் வாங்கினா தானே கௌரவம். கௌரவத்துக்கு கடன் வாங்கக்கூடியவர்கள் துளாராசிக்காரங்க. இது உண்மையாக இல்லையா மனசாட்சி தொட்டு பார்த்துக்குங்க. புதன் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள். வெற்றியை கொடுப்பார். புதன் உங்களுக்கு சப்போர்ட், குரு சப்போர்ட். நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவ்வப்போது நீங்கள் பள்ளத்தில் கீழே விழும்போது, தடிக்கி விழும்போது, சேத்துல சிக்கிக்கும்போது உங்களை காப்பாற்றி விடுவார்கள். கடவுள் அந்த இடத்துலலாம் gift கொடுப்பார். இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. சுக்கிர பகவான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பொருளாதார வசதிகளை கொடுப்பார். ஆனால் நித்திய கோடீஸ்வரர்கள். பேலன்ஸ் இருக்காது. பணம் வரும், செலவு பண்ணுவோம், பேலன்ஸ் நில், இப்படியே தான் இருக்கும். அடுத்தது பாருங்கள், சனி பகவான் உச்சம். உடல் வியாதிகளாக இருக்கட்டும், 1000 வியாதி இருந்தாலும் காட்டிக்க மாட்டீங்க. உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் சர்வ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்காக நீங்கள் உங்களை சுய சோதனைகளும் உங்களுக்காக ஒரு சர்வீஸையும் நீங்கள் பண்ணுவீங்க. வண்டி ஆயில் சர்வீஸ் மாதிரி அந்த சர்வீஸ் சொல்கிறேன். உங்களை நீங்கள் பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்கு தொண்டை வலினாலோ, முதுகு பிரச்சனை, தலை முடி உதிர்தல், வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள், எந்த உள்ளு வியாதிகளாக இருந்தாலும் ஒருத்தவங்க உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனால் என்ன கடமைக்கு செய், ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. நீங்களே தான் எல்லாம் பண்ணிக்கணும். உடம்பு மட்டும் பார்த்துக்குங்க. ஆண் பெண் 2 பேருக்குமே நான் சொல்கிறேன். ராகுக்கு எது நட்பு. எவ்வளோ பெரிய பகையாக இருந்தாலும் சரி, பாவம் இல்லை, நம்மளால் யாரும் சிரமப்பட வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளம் துளாராசி. திட்டிடுவீங்க, கண்ணா பின்னான்னு திட்டிடுவீங்க. முதல்ல மன்னிப்பு நீங்கள் தான் கேட்பீங்க. திட்டினது என்ன, கோபம். அது எதனால் வந்தது? அது உண்மையான அன்பில் வந்தது. இது ஏதாச்சும் எதிர்க்க உள்ளவங்க புரிஞ்சுப்பாங்களா? சான்சஸே இல்லை. அவங்க புரிஞ்சிக்கல, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். ஆனால் மன்னிப்பு கேட்டோம் பார்த்தீங்களா? ஏன்னா நிறைய அடிபட்டு மற்றவர்களை ரொம்ப அழகாக புரிந்து கொள்வார்கள். துளாராசியை பொறுத்த வரைக்கும் கருங்கல்லா இல்லை உளியா இல்லை சுத்தியலா, இப்படி 3 வச்சுப்போம். எல்லாரும் சொல்லுவாங்க கருங்கல் தான் நாங்கள் கஷ்டப்படுது. நான் சொல்லுவேன் உளி தான் ஏன் கஷ்டப்படுது. இந்த உளியை வச்சு கருங்கல்ல இப்படி வைக்கிறாங்க, சுத்தியலாக தட்டுறான். முதல்ல வலி உளிக்கு தான். இந்த உளியால் கருங்கல் அழகாகுது, சிற்பமாகுது. ஆனால் இந்த உளிக்கு ஏதாச்சும் நல்ல பேர் இருக்குமா? 100 கருங்கல்லை சிலையாக வடிக்கப்பட்டிருக்கும். கருங்கல்லாம் போய் அழகாக சேஃப்டி ஆகிடும். ஆனால் இந்த உளி சுத்தியலோட வலியை சும்மா தாங்கிக்கிட்டே இருக்கணும். இந்த உளியாக இருப்பது துளாராசி. உண்மையாக சரியாக சொல்கிறேன்னா கமெண்டில் சொல்லுங்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போ விமோச்சனம் உண்டா இல்லையா சாமி? புண்ணியம் உண்டு ஐயா. விமோச்சனம் உண்டா இல்லையான்னு கேட்டால் புண்ணியம் உண்டு. துளாராசியாக பிறந்ததன் வடிவம் புண்ணியம். பல பேருக்கு ஏடாக இருந்திருக்கீங்க. பல பேருடைய லைஃபுக்கு பெரிய முன்னுதாரணமாக இருந்திருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் 2 பேருக்கு கன்ஃபார்மாக கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்க. 2 கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்க. யாருக்காச்சும் லிஃப்ட் கொடுத்துருப்பீங்க, யாருக்காச்சும் வேலை கொடுத்துருப்பீங்க, இன்னொரு குடும்பத்துக்கு விளக்கேற்றி வச்சுருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் இன்றைக்கும் நடக்கும். ஒரு சின்ன பையனாக கூட இருக்கட்டும், ஒரு 6 வயசு பையனாக கூட இருக்கட்டும், துளாராசியில் பிறந்தால் மற்றவர்கள் மனசுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு சக மாணவனுக்கும் உதவி பண்ணுவீங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்கள் வீட்டில் துளாராசியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும். ஒரு ஃப்ரேமை எடுத்து போட்டிருப்பீங்க. அந்த குணம் துளாராசிக்கு உண்டு. நான் இதை ஆணித்தரமாக சொல்லுவேன். இப்படிப்பட்ட துளாராசிக்காரவங்க ஒரு தெய்வ பலம் கொண்டவர்கள். உங்களுக்கு கிரகங்களுடைய சப்போர்ட். உங்களுக்கு சூரியன் மட்டும்தான் மைனஸ். அது நம்ம வாங்கி வந்த வரம். கவலைப்பட வேண்டாம். நம்ம புகழ் நமக்கு தெரியும், நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். நமக்கு மற்றவங்க சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது புரிஞ்சுக்குங்க. துளாராசிக்காரங்க மென்மையாக வாழ்வதற்கு ரொம்ப யதார்த்தமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு. மனசை மட்டும் ரொம்ப டைவர்ஷன் பண்ணாதீங்க, ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்ப்புகளை யாரெல்லாம் விட்டு எறிக்கிறோமோ அவங்களுக்கு ஏகாந்த சந்தோஷம் கிடைக்கும். இதுதான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறது. அதனால தான் நான் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கும். துளாராசிக்காரங்க எதிர்பார்ப்புகளை தயவு செய்து விட்டுருங்க. எதிர்பார்ப்பே இல்லாத மனுஷன் மட்டும்தான் ஏகாந்த சந்தோஷத்துக்கு அதிபதி. ஏகாந்தம்னா தனி சந்தோஷம். இன்னிலிருந்து நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். யார்கிட்டயாச்சும் உதவியும் எதிர்பார்க்க மாட்டீங்க. அதெல்லாம் வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் பெற வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை 2025 எப்படி போயிட்டுருக்குன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க மற்ற ராசிக்காரங்களுக்கு. நன்றி.